இது கானா ஃபெஸ்டிவல். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜான். நான் ஆல் டைம் உங்க சோமஜா. ஸ்ரீஜா, அடுத்து உனக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டண்ட்டை கூப்பிடலாம். எனக்கு எல்லாரையுமே பிடிக்குமே. அப்படி சொல்லல, உன்னோட கிரஷ்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிய. ஓகே, ஜாலிவெடி தீபக் அவங்க நல்லா இருக்கு. அப்படியே பையன் வந்தாலும் கைப்படாது. அப்படி போ, நான் போட்டுக்கிறேன். என் சைடு வாடா. அப்புறம் என்ன கலாய்ப்ப எதுக்கு? சரி பேசு, இங்க இருந்து பேசலாம். பேச முடியும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன பாட்டு பாட போறீங்க? சின்ன பொண்ணு மயிலு. ஓகே, அக்காவுக்கு டெடிகேட் பண்றேன் அந்த பாட்டை. இல்ல எனக்கு இல்ல, பழனி அப்பாக்கு. சரி ஓகே, நமக்கு ஆப் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இங்க இருக்கானுங்க போல. சரி ஓகே, பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசலாம். ஓகேவா? ஓகே, கிளம்புடா. கிளம்பு. சின்ன பொண்ணு மயிலு, உடலழகம் ஸ்டைலு, நான் மோப்பம் பிடிச்சி வரேன், நீ கண்டுக்காம போற. சின்ன பொண்ணு மயிலு, உடலழகம் ஸ்டைலு, நான் மோப்பம் பிடிச்சி வரேன், நீ கண்டுக்காம போற. நான் மோப்பம் பிடிச்சி வரேன், நீ கண்டுக்காம போற. எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணேன். நல்லா பண்ணீங்களா? ஜட்ஜஸ்ட் கேட்கலாமா? ஜட்ஜஸ்ட் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க கேட்கலாமா? இப்படி மாட்டி விட்டு பங்கு சொல்லு. சரி, ஃபர்ஸ்ட் இங்கே கேளு. சூப்பரா பண்ணாரு, பயங்கரமா பண்ணாரு. ஒரு ஜாலி வெடி எப்படி இருக்குன்னு நாங்கள் வச்சதில்லை, ஆனால் இப்போ வச்சா உன்ன மாதிரி தான் இருக்குன்னு பார்த்துட்டோம். அவன் வந்தாலே ஸ்டேஜில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஜாலியாயிருவாங்க. அதனால தான் அந்த பேரும் அவனுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா அருமையாக பண்ணார், சூப்பராக பண்ணார். ஒரு இடம்லாம் சூப்பராக அந்த ஹை பிச் போகும்போது கரெக்டாக போயிட்டு வந்தார். சூப்பர், வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மா, நீங்கள் தம்பிக்காக மட்டும் நீங்கள் பேசணுன்னா நான் அந்த இவனை இறக்குனேன். இப்போ நல்லா பண்ணு. அப்பா தேங்க்யூமா. நான் பேச வச்சுட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. அவ்வளோதான், எனக்கு மேலே போடுறான் இவன். சரி ஓகே, ஜட்ஜஸ்ட் கேட்கலாமா? கேட்கலாம். ரவியப்பா, சூப்பராக பாடினப்பா. இப்போ ஜாலி வெடி சொல்லுங்கப்பா. டான்ஸ் ஆகிடுன்னு இதே மாதிரி அடுத்த முறை பாடினா காலி வெடி ஆகிடுவேன். ஓகேப்பா. பாட்டு நல்ல எனர்ஜியோடு பாடுறதுக்கு டான்ஸ் ஆடாத, சரிங்கப்பா. இன்னும் உனக்கு எனர்ஜி கிடைக்கும். நீ டான்ஸ் ஆடினா எனர்ஜி கொஞ்சம் போயிடுமே. டான்ஸ் ஆடு, பாட்டு முடிய போகிற நேரத்தில் ஆடு. சரிங்கப்பா. பாடும் போது ஆடாது. ஓகேப்பா. ரைட்டா? சரிங்கப்பா. சூப்பராக பாடு. தேங்க்யூப்பா. சபேசனா, ஜாலி வெடி சொல்லுங்க. பயங்கரமாக ஜாலியாக போயிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உங்கள் குரு வேறு லெவலு, சிஷியன் அதை விட பயங்கரம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, சரவணன்ட்ட கேட்குறதுக்கு முன்னாடி டோலக் ஜெகன் அவர்கிட்ட கேட்டுடலாமா? கேட்கலாம். ஜாலி வெடி சூப்பராக பாடினீங்க, வாழ்த்துக்கள். இந்த பாடல் வந்து சின்ன வயசில் வந்து தரணியை வந்து உங்கள் குருநாதர் கானா பழனி பாட வைப்பார். இந்த பாட்டை தான் பாடுவான். தரணி அம்போ உன்னோட வயசில் தான் இருப்பான், சின்ன வயசு, ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். தரணி வந்து ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ட்ரைனிங் கொடு. இது ஊரோரம் புளிய மரம் பருத்தி வீரன் படத்தில் அதுவும் பாடுவான். அப்புறம் ஒரு 3 சாங் பாடுவான். அதில் முக்கியமான பாட்டு இதை தான் பாட வைப்பார். மைக்கை கொடுத்த உடனேயும் ஸ்டேஜில் இந்த பாட்டு தான் வந்து அவர் பாட வைப்பார். நான் டோலக் தபலா வாசிப்பேன். அப்போ நீங்களும் சூப்பராக பாடுங்க, வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. நன்றி, தேங்க்யூ. ஓகே சரண்ண்ணா. இல்லை, ஆக்சுவலாக ஜெகன் மாமா எனக்கு வந்து அவர் பாடும்போது என் ஞாபகம் தான் வந்துருச்சு. எனக்கு அதான் வந்தது. இந்த பாட்டை நீ பாடுவல சின்ன வயசுல, பக்கத்துல நீ உட்காந்து இருக்கும், எனக்கு உடனே நம்ம ஒன்று இப்போ பண்ணிடலாம்ல, 2 பேரையும் பாட விட்டுலாமே அந்த பாட்டை. அண்ணா வேணா. சின்ன பொண்ணு மயிலு, உடலழகும் ஸ்டைலு, நான் மோப்பம் பிடிச்சி வாரே, நீ கண்டுக்காம போற. நான் மோப்பம் பிடிச்சி வாரே, நீ கண்டுக்காம போற. சின்ன பொண்ணு மயிலு, உடலழகும் ஸ்டைலு, நான் மோப்பம் பிடிச்சி வாரே, நீ கண்டுக்காம போற.
நான் மோப்ப பிடிச்சி வாரேன் நீ கண்டுக்காம போற சோள ஓண்டல் வந்ததும் உள்ள பூந்து பாக்குறேன் உனக்கு பிடிச்ச உணவை கேட்டு கைய நீட்டி காட்டுறேன் சோள ஓட்டல் வந்ததும் உள்ள பூந்து பாக்குறேன் உனக்கு பிடிச்ச உணவை கேட்டு கைய நீட்டி காட்டுறேன் கேட்டா மறைக்கிறேன் உண்மையத்தான் மறைக்கிறேன் கேட்டா மறைக்கிறேன் உண்மையத்தான் மறைக்கிறேன் நீ ஒரு ஃபிகர் தான் எனக்கு ஏத்த கலர் தான் நீ ஒரு ஃபிகர் தான் எனக்கு ஏத்த கலர் தான் சின்ன பொண்ணு மயில உடலையகம் ஸ்டைல் நான் மோப்ப பிடிச்சி வாரேன் நீ கண்டுக்காம போற நான் மோப்ப பிடிச்சி வாரேன் நீ கண்டுக்காம போற பிடிச்சி வாரே நீ கண்டுக்காம ஓகே மொத்தமா 2 வீடியோ ஒண்ணா வெடிக்க வச்சிட்டோம் போல. சொல்ல தம்பி அக்கா சொல்லி கொடுத்த மாதிரியே பாடி. இல்ல அக்கா ஒரு 2 லைன் பாட சொல்லு. சரி வேணாம் விடு. ஏ அண்ணா ஞாபகம் இருக்கானா அன்னைக்கு என்ன பாட்டு பாடுனுச்சுன்னு? இல்ல இல்ல ஞாபகம் இல்ல அண்ணா. அக்கா தீபக் அவங்களுக்கு எதனா பாட்டு இருக்கா? அவங்களுக்கு என்னடா இப்படி இவங்களுக்கு பண்ற? இந்த சட்டையை பாரு மேல சொன்னா பாடும் சொன்னா பாடுவாங்க. சரி பாடு உனக்கு நான் அதை தரேன்டா. கேட்குறாங்களே பாடு. எனக்காக பாட்டு பாடுற ஒரே ஆள் இவன் தான். கவிதை எழுதிதான் நான் ஆசை வச்சேன்டா ஸ்ரீஜா மேலதான் தீபக்கு பாசம் வச்சேன்டா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு போனோம் அண்ணா நகருக்கு சுத்தி முடிச்சிட்டு வருவோம் சத்யா நகருக்கு அந்த மாதிரி ஸ்டைலுங்க பேச நல்ல கோயிலுங்க மல்ச்சம்மா மாட்டிக்கிச்சு மஞ்சா மயிலுங்க என் ஆளும் ஆயிட்டுங்க என்னை விட ஆயிட்டுங்க அழகா பேசும்போது அச்ச சைட்டுங்க மனைவியாக அவ கடிச்சா யாக்க வல்ல தீரும் எங்களோட அண்ணி முன்னுக்கு லண்டனுக்கு போறோம் மனைவியாக அவ கடிச்சா யாக்க வல்ல தீரும் எங்களோட அண்ணி முன்னுக்கு லண்டனுக்கு போறோம் கவிதை எழுதிதான் நான் காதலிச்சேன்டா ஸ்ரீஜா மேலதான் தீபக் ஆசை வச்சேன்டா நான் என்ன சொன்னேன்? அவன் எனக்கு கேட்டால. ஏன்டா அப்படி பாக்குற? நான் என்னடா சொன்னேன்? அவனுக்கு பாடு. அத கலாய்க்கிறது மாதிரி தானே பாட சொன்னேன். அதான்டா கலாச்சிட்டான். இப்ப என்ன பாடு அப்ப? அவங்களுக்கு பாடுனீங்களே எனக்கு பாடு. ஏய் அம்மா ஏதோ மைக்கே இல்லாம கவுண்ட் அடிக்கிறாங்க. அந்த மைக்கு அவளை கலாய்க்கிற மாரி பாடுறா அவளை கட்டிக்கிற மாரியும் பாடுற. சரி ஓகே இப்ப எனக்கு பாடு. இல்ல கீழே இறங்க விட மாட்டேன். முறுக்கு நல்ல பருப்பி ஒரு கோட்ரு சைடிஸு முறுக்கு நாலு பருப்பி கோட்டருக்கு தான் சைடிஸு பனி உள்ள போன பிறகு பீஃப் ரைஸ் மெண்டிஸு சிக்கன் ரைஸ் மெண்டிஸு முறுக்கு நல்ல பருப்பி ஒரு கோட்ரு சைடிஸு நடந்து வந்த அழகெல்லாம் சுதுறோம் முத்தண்ணா நல்ல மாதிரி ஊருக்குள்ள போட மாட்டேன் வேஷம் நாங்க காண சிங்கர் இறந்துட்டாக்கா ஒரு உலக பேசும் சொல்லும் போது உடம்பு ஃபுல்லா கூசும் முறுக்கு 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 நல்ல பருப்பி 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 போட்டு சைடிஸு முறுக்கு நாலு பருப்பி போட்டுக்கு தான் சைடிஸு பனி உள்ள போன பிறகு பீப்பு ரைஸ் மெண்டிஸு சிக்கன் ரைஸ் மெண்டிஸு இதெல்லாம் நான் பண்ணதை நீ எப்போ பார்த்தேன்? அவன்கிட்ட அந்த பொண்ணுக்கு மட்டும் அப்படியே நல்ல பாட்டா பாடுவேன். எனக்கு மட்டும் இப்படி பாடி வீட்டில் பார்க்குறவங்களாம் எனக்கு திட்டணும். சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மார்க்ஸுக்கு போயிடலாம். இவனை ரொம்ப நேரம் இங்கே நிற்க வைக்கிறது எனக்கு டேஞ்சர் போல. 10 பா. சரணா 10. ரவியப்பா 10. தேங்க்ஸ்ப்பா. ஓகே இன்னைக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கு போலயே. யார் அந்த ப்ரைஸ் வாங்க போறான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றவங்களும் பாட்டு ஓகேவா? ஓகே பூஜா என் சாய்ஸ்ல ஒரு ஆளை இறக்குனேன். அவன் வந்து என் சாய்ஸ் இல்ல நான் தான் வர சொன்னேன். அவன் எதுக்கு வந்தனே தெரியாம உனக்கு வந்து ஒர்த்தா பண்ணிட்டு போயிட்டான். சரி உன் சாய்ஸ்ல யாராவது கூப்பிடு. சரி ஓகே ஜாலி வெடியை நான் தான் கூப்பிட்டேன். ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு ஒரு பிடிச்ச பேரு அவரோட பேரு கூப்பிடும் போது அப்படியே எல்லாருக்கும் ஜாலியா இருக்கும். சொல்லுப்பா. ஜாக்கி அவங்க தான். எனக்கு அப்படியெல்லாம் தோணலையே.
சின்ன சின்ன வயசுல அதுவும் நம்ம சயசுல அங்கும் இங்கும் அலை மோதி தேடுதாம் பொண்ணு கடலோரம் காத்து வாங்க ஓடுதாம். ஓ ஆ சின்ன சின்ன வயசுல அதுவும் நம்ம சயசுல அங்கும் இங்கும் அலை மோதி தேடுதாம் பொண்ணு கடலோரம் காத்து வாங்க ஓடுதாம். மெரினா இன்னும் பீச்சிலே மயங்கிட்டான் என் பேச்சிலே பெத்த தாயை மறக்க சொல்லுதே காதல் பக்கத்திலே இருக்க சொல்லுதே. மெரினா என்னும் பீச்சிலே மயங்கிட்டான் என் பேச்சிலே பெத்த தாயை மறக்க சொல்லுதே காதல் பக்கத்திலே இருக்க சொல்லுதே. முழுசா எதுவும் காணலே வீடு என்னும் தோணலே முழுசா எதுவும் காணலே வீடு என்னும் தோணலே காதல் மயக்கம் கண்ண மறைக்குதா பெத்த தாயும் தந்தையும் மறக்க சொல்லுதா. சின்ன சின்ன வயசுல அதுவும் நம்ம சயசுல அங்கும் இங்கும் அலை மோதி தேடுதாம் பொண்ணு கடலோரம் காத்து வாங்க ஓடுதாம். சின்ன சின்ன வயசுல அதுவும் நம்ம சயசுல அங்கும் இங்கும் அலை மோதி தேடுதாம் பொண்ணு கடலோரம் காத்து வாங்க ஓடுதாம். ஓ சல்வார் பாட்டு கேட்டிருக்கியாப்பா? கேட்டேன். சரி, பாட்டு கேட்டிருக்கியா? கேட்டேன். எத்தனை முறை கேட்டிருப்ப? நிறைய டைம் 10 டைம். நிறைய முறை கேட்டுக்கிறியா? நிறைய முறை கேட்டுக்கிறேன்ற பாட்டு தப்பாக பாடுறிய. முதல் கோரஸ் வந்து ஆ தான் வரும், ஓ வராது. ஓகேங்க. அது சரணமும் தப்பாக தான் பாடுற. சரணம் பாடு. மெரினா என்னும் பீச்சிலே மயங்கிட்டாள் என் பேச்சிலே பெத்த தாயை மறக்க சொல்லுதே காதல் பக்கத்திலே. பாடுறியா? இப்போ பாடுறியா? அது முதல் பாடலையா? அப்படியே பாடினுவா. மெரினா என்னும் பீச்சிலே மயங்கிட்டாள் என் பேச்சிலே பெத்த தாயை மறக்க சொல்லுதே காதல் பக்கத்திலே இருக்க சொல்லுதே. முழுசா எதுவும் காணலே வீடு என்னும் தோணலே முழுசா எதுவும் காணலே வீடு என்னும் தோணலே. இல்லை இல்லை, இது தப்பு. இதெல்லாம் அவன் இந்த பாட்டை வந்து கொஞ்சுவான். மெரினா என்னும் பீச்சில மயங்கிட்டாயம் பேச்சில பெத்த தாய மறக்க சொல்லுதே காதல். அப்படி வரணும். பெத்த தாய மறக்க சொல்லுதே காதல் பக்கத்திலே இருக்க சொல்லுதே. 16 வயசு தொடங்கல வீட்டு என்னும் தோணல 16 வயசு தொடங்கல. அப்படியெல்லாம் பண்ணுவான், விஷயம் வைப்பான் நிறைய இடத்துல விஷயம். ஓகே ஓகே. அவன் பாட்டை வந்து நிறைய பேர் பாட முடியாது. இது ஆமாம் ஆமாம். ஏன்னா எதிர்பாராத இடத்துலலாம் அவன் நினைக்கிற மாதிரி விஷயம் வச்சுக்குவான். நான் அதை கிண்டல் பண்ணுவேன் அவனை கச்சேரிலையோ. டேய் என்னடா பாட்டெல்லாம் அப்படி பாரு ஏன்பா நீ கம்னரம்பா நாங்கள் பாடுற எங்களை உடம்பா நீ ஏன்பா. நானும் அதில் விஷயம் இருக்கும் அவன் பாடுறதில்ல. சின்ன சின்ன வயசுல அதுவும் நம்ம சயசுல அங்கு நீங்க மலை மோதி தேடுதான். அப்படி பாடுவான். புள்ளி ஒரு நிமிஷம் அதனுக்காக ஓடுதான்.
பாடுவாங்க. அதாவது பாட்டை கொஞ்சுவான். கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு அதாவது ஒரு மாதிரியாக தெரியணும் பாட்டு. சரிங்க. பாட்டு பிளாட்டாக பாடின்னு போனால் அதில் ஒன்றே இருக்காது. ஒரு பித்தளை செயின் போட்டுனுக்கிறல்ல, அது மேலே போய் சும்மா ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு கொஞ்சம் மெருவேற்று பண்ணால் ஒரு மெருவேற்றி கொடுத்தாருன்னா அது கோல்டு மாதிரி தெரியும். அந்த மாதிரி தான் இது. சரிங்கப்பா. பாட்டில் கொஞ்சம் ஒரு சின்ன மெருகு. சரிங்க. அது பல்லவியும் தப்பாக வருது பாடுற, சரணத்தையும் தப்பாக பாடுற. பாட்டு நல்லா பாடி ட்ரை பண்ணு. ஓகேங்க. நல்லது. ஜக்கி சொல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு, உண்மையாக ரொம்ப ரசித்தேன் உன்னோட பாடல். உன்னோட ஸ்டைல் இது, உன்னோட ஸ்டைலில் நீ இந்த பாட்டை பாடின கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக ஓகேண்ணா. ஆல் தி பெஸ்ட்டுப்பா. ஜாக்கி சொல்லுங்கண்ணா. சூப்பராக பாடுனீங்க. தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்தது. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்க. ஜாக்கி சொல்லுங்கண்ணா. நல்லா பாடின, உன்னோட ஸ்டைலில் பாடினேன். அப்பா சொன்ன மாதிரி தான் அவர் நிறைய விஷயம் இப்போ அவர் பாடுற பாட்டு எல்லாமே விஷயமா இருக்கும். சில பேர் அவர் பாட்டை டச் பண்ண போயிடுவாங்க, ஏன்னா ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அவர் சில ஸ்டைல்லாம் பண்ணுவார். இந்த என்ன சொல்கிறதுனா, அப்பா சொன்ன மாதிரி உள்ள விஷயம் வச்சுருவார். நம்ம அதை பாடும்போது தான் நம்மளுக்கு தெரியும், கேட்கும் போது ஈஸியாக கேட்டுக்குவோம், பாடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் உன்னோட ஸ்டைலில் நீ நல்லா பாடின, வாழ்த்துக்கள். ஓகேங்கண்ணா. 9 10. ஓகேங்க. 9. ஓகே. அடுத்து யார் பாட போகிறா? அடுத்து ஒரு லேடி கண்டஸ்டண்ட்டை கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடு. அதுக்கு தானே காலையிலே வந்தேன். காலையில் வந்துட்டு நம்ம ஒரு சிங்கப்பெண் பண்ணாங்களே, இவங்க குட்டி சிங்கப்பெண் அப்படின்னே சொல்லலாம். கோகிலா அவங்க தான் வந்து பாட போகிறாங்க. பூஜா, நான் ஆல்ரெடி தான் சொல்லியிருக்கேன்ல, பொதுவாகவே நான் பெண்களையும் நம்புறது கிடையாது. ஆனால் இந்த அமைதியாக இருக்க பெண்களை நம்பக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி தான் சொல்லுது. எவ்வளோ அமைதியாக இருந்துச்சு, எப்படி பாடுது பார்த்தியா? எல்லாம் பாடுறதுக்காக எனர்ஜி சேவ் பண்ணுற ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நாலுலேருந்து நானும் பேசாமல் சேவ் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு பேசாத முத்து. நீ பேசாமல் இருந்தாலே ஆஃபீஸே நிம்மதியாக இருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக. அப்படியெல்லாம் யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். ஆனால் எப்படி பாடினாங்கன்னு சொல்லுங்களேன் சரணன். மஜா அந்த மாதிரி சரியான எனர்ஜி. நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறாங்க, அதுக்கே மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கீங்க? இல்லை மேக்கப் போடலன்னு சொன்னாங்களா, அதுக்கு மட்டும்தான் மூஞ்சி அப்படி வைக்கணும். ஓகே ரவியப்பா, எப்படி பாடினாங்க? ரொம்ப சூப்பராக பாடினாங்கப்பா, ரொம்ப சூப்பராக பாடினாங்க. தேங்க்யூப்பா. எனர்ஜி, நல்ல எனர்ஜி. என் பிள்ளைய மேலே உட்காந்து ரசினுக்கிறான். தரணி ரொம்ப ரசிக்கிறான். நல்ல எனர்ஜியோடு பாடினாங்க. தேங்க்யூப்பா. சபேஷ்னா. கோகிலா சூப்பராக பாடினீங்க, வேறு லெவல், பயங்கர எனர்ஜி. ஸ்டார்டிங் மட்டும் தான் என்னடா அப்படின்னு நினச்சினே இருந்தால் அதுக்கப்புறம்
உங்கள் வேலையை நல்லா காட்டினீங்க. எங்கள் வாத்தியார் பயங்கரமாக கை தட்டினாப்புல, அதே பெரிய சந்தோஷம். சூப்பர் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. ஓகே டோலக் ஜெகன் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக சுற்றி சுத்தமாக தாளம். நடுவில் ஒரு புர்கா ஒன்று பண்ணாங்க, பீச்சுனா கடலுக்குள்ள. அது வாத்தியார் தான் பண்ணுவார். என்ன தரணி அப்பா பண்ணுவார், ஞாபகம் தான்? ஆமாம். அதெல்லாம் சூப்பராக, அது ரொம்ப அருமையாக பண்ணீங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூண்ணா. ஓகே அண்ணா நீங்கள் சொல்லுங்களா. சூப்பராக பாடினாங்க, நல்லா அருமையாக இருந்தது. ஆனால் அந்த சரணத்தில் மட்டும் நீங்கள் அது சரணம் எடுக்கும்போது அவர் வந்து ஒரு அம்மிங் பண்ணுவார். 5 அபயோரே சபையோரே தாடி நெறித்தவரே, புள்ள குட்டி பெத்தவரே, பெரம்பேத்தி எடுத்தவரே, தாள மொட்டடித்தவரே, என்னலாத தீபம் எரியுமா பொண்ணு மங்க மணி மாங்க விக்கிற ஜோரப்பாரம்மா, என்னலாத தீபம் எரியுமா பொண்ணு மங்க மணி மாங்க விக்கிற ஜோரப்பாரம்மா, ஏ அட்டாய் மட்டாய் டிம்மு கடிக்கிற டோல் மக்கள் மாறியா லாலாக்கு டோல் தம்பிமா பொண்ணு மங்க மணி மாங்க விக்கிற ஜோரப்பாரம்மா, என்னலாத தீபம் எரியுமா பொண்ணு மங்க மணி மாங்க விக்கிற ஜோரப்பாரம்மா, பாட்டு காணவிலே கலக்கிட்டு என்னலாத தீப எரியமா பொண்ணே மங்க மணி மாங்க விக்கிற ஜோரப்பாரம்மா, என்னலாத தீப எரியமா பொண்ணே மங்க மணி மாங்க விக்கிற ஜோரப்பாரம்மா. இல்ல இந்த மாதிரி அவர் பவரா பாடுவாரு. நீங்க உங்களுடைய வாய்ஸ்ல இந்த அளவு பவரா பாடுறது பெரிய விஷயம். சூப்பரா இருந்தது. தேங்க்யூண்ணா. ஓகே அம்மா நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கம்மா. அவர் தான் இல்லாத போயிட்டார். நீ பாடுறத பார்த்து எனக்கே கஷ்டமாயிடுச்சு. நல்லா அப்படி இல்லை, ஒரு பொம்பளை புள்ள பாடுதுன்னா அது எவ்வளோ அவருக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுவும் அவர் பாட்டை நீ பாடுறன்னு தெரிஞ்சால் அவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார். அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குமா உங்களுக்கு? தேங்க்யூண்ணா. ஓகே மார்க்ஸ் போயிடலாமா கோகிலா? போயிடலாம். ரவியப்பா 10. தேங்க்யூப்பா. சரணண்ணா 10 தான். தேங்க்யூ. சபேஷ்ண்ணா 10. ஓகே 30 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் இதோட பயங்கரமாக பண்ணும். ஓகேவா? நீங்கள் டான்ஸ் ஏதாவது ஆடுறீங்களா? ஆடுறீங்களா? ஓகே ஒரு பீஜம் போடுங்க. ஆடுறாங்களாம். ஓகே இதே மாதிரி வந்து நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க. இதுல ஏதாவது ஒரு திறமை எனக்கு இருந்திருந்தா நான் வேற எங்கனா போய் எப்படியாவது பொழைச்சிருந்திருப்பேன். ஓகே அடுத்து ஸ்ரீ ஜாக்கா கைத்து மேலே நடப்பார். அதுக்கு நான் ட்ரெயின் பண்ணி ஓகே பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரா பாடணும். ஓகேவா? ஓகே பிராக்டீஸ் பண்ணுங்க. சரி ஓகே மீண்டும் அடுத்த ஜெம் சிங்கர்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜான், விஜய் ஸ்ரீஜா. பை பை.